அவர் அழைத்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்குதா? என்ன அப்படின்னா, அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டார்? தூரம் போக மாட்டார். என் கரத்தை பிடித்தவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ண, நிச்சயமா என்ன பண்ணுவார்? என்னை நடத்துவார். அதான் பவுல் சொல்றாரு, உங்களை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அவர் தான். என்ன எத்தனையோ நேரங்களில் என்ன பண்ணியிருக்கணும்னா, காலை கொஞ்சம் எடுத்து வெளியில தான் வச்சுருக்கோம். எல்லா நேரத்திலும் நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அதுக்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணலை? தள்ளவில்லை. மாறாக என்ன பண்ணுகிறார்? தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, சோர்ந்து போகிற வேலையில், சில நேரத்தில் வழி விலகி போகிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்று சொல்லி சாட்சி சொல்லி என்ன பண்ணுறாரு? அவருக்குள்ள நம்மை நிறுத்துகிறார். 8 அப்படி தானே சொல்கிறாரு. அவர் நம்முடைய ஆவியோடு கூட என்ன பண்ணுறாரா? சாட்சி எடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கு, உனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு ஹோப் இருக்கு, நீ தூரம் போனாலும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை.